ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீனத்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைல் அப்பளம் பொரியல் தான் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற எந்த அப்பளம் இருந்தாலும் சரி, அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. உளுந்தப்பளம் தான் இல்லை, எந்த அப்பளம் இருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை நல்லா இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நான் இங்கே பேனில் எண்ணெயை நல்லா சூடாக்கிட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த அப்பளத்தை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கருக்கிடாமல் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கையிலே நம்ம எடுத்துடலாம். காய்கறி இல்லாத சமயத்தில் நம்ம இந்த அப்பள பொரியல் பண்ணோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கேரளாவில் இது ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. இப்போ நம்ம அப்பளத்தை எல்லாம் ஃப்ரை பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம் தனியாக ஒரு பிளேட்டில். இப்போ நான் நிறையா எண்ணெய் இருந்தனால எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதில் பெரிய வெங்காயம் 2 நல்லா மெல்லிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வாசனைக்கு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. இப்போ இதை நம்ம லேசாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு இல்லை, லேசாக ஃப்ரை பண்ணாவே போதும். அப்பளம் சாப்பிடாத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. அந்த அப்பளத்தில் இந்த டிஷ் பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். ரொம்ப போட தேவையில்லை, கொஞ்சம் போட்டாவே நல்லாயிருக்கும். இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கிடலாம். இப்போ நம்ம மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், இப்போ நம்ம மசாலா வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கிடலாம். சட்டுன்னு 10 நிமிஷத்தில் இந்த அப்பள பொரியல் பண்ணிடலாம். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இதை வதக்கியாச்சு. இப்போ நம்ம தேங்காவை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துருவி அதையும் இதில் போட்டுக்கோங்க. தேங்காய் தான் இதில் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம பொரிச்சு வச்சா அந்த அப்பளத்தையும் இதில் போட்டுடலாம். இப்போ நல்லா அப்பளம் அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், 10 நிமிஷத்தில் நம்மளோட கேரளா ஸ்டைல் அப்பளம் பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூடான சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கெல்லாம் இந்த அப்பள பொரியல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.